வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணன்ஜி அகாடமி. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பிடிஇ பார்க்க போறோம். சரிங்களா? அதுலயும் பர்டிகுலரா ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ, ஒரு பிடிஏ எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த கிளாஸை ஃபுல்லா கவனிங்க. டீச்சர்ஸ், யூனிட் 3க்கு புக் ரெடியா இருக்கு. இதே மாதிரி யூனிட் 10க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டிக்கும் புக் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ரெண்டு புக்கு வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். பாருங்க, பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓடிஇக்கும் பிடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு, இல்லையா? ஸோ இப்போ பிடிஇ, இந்த பிடிஇ கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சுட்டு அடுத்து நான் உங்களுக்கு ஓடிஇக்கு வரேன். ஏன்னா பிடிஇ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. எ பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபுல்லா எடுத்திருக்கோம். PDE is an equation involving partial derivatives of a function of two or more independent variables. சார் ஒண்ணுமே புரியல சார், டோன்ட் வரி, தெளிவா சொல்றேன், கவனிங்க. PDE அப்படிங்கிறது இது ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ல என்ன இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே, அப்போ பார்சியல் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிடிஇல என்ன இன்வால்வ் ஆகணும்? பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகணும். அதுலயும் 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வரும். சரிங்களா? எத்தனை? 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இந்த ரெண்டு கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடினா ஆர்டினரி டெரிவேட்டிவ் வரும், அதாவது டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பார்சியல் டெரிவேட்டிவ், அதாவது டோ யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்சியல் டெரிவேட்டிவ் வரணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான், இந்த ரெண்டு பாயிண்ட் தான் பிடிஇக்கான டெஃபினிஷன். டீச்சர்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇஸ். பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா பார்க்க போறோம். லெட் z ஈக்குவல் டு z ஆஃப் x, y வித் p அப்படிங்கிறது டோ z பை டோ x, q அப்படிங்கிறது டோ z பை டோ y. ஜஸ்ட் ஒரு இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? zங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுல பாருங்க x, yன்னு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ இதுல p q என்ன அப்படின்னா, z இந்த இருக்குல்லையா ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி இஜெட்ன்ற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது பி, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது கியூ. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் 1, எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி. இங்க வரக்கூடிய இந்த ஏயும் பியும் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம இது சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகேவா? அதான் எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு செய்யக்கூடிய மெத்தட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டோ இஜெட் பை டோ எக்ஸ் பண்ணணும். அதாவது இஜெட்ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் டோ இஜெட் பை டோ எக்ஸ். இப்போ எக்ஸ் தான் இருக்கா, எக்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் பாருங்க. இதானே, இதுல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வந்துடும். அப்போ ஏ இன்ட்டு 1 ஏன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப டோ இஜெட் பை டோ எக்ஸ் வந்து என்னது? ஏ. அதே மாதிரி இஜெட்ன்ற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ்? அப்ப டோ இஜெட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து தானே பண்ண போறேன். அப்போ ஒய் இருக்க டேர்ம் இது இந்த இருக்கு. ஸோ ஒய்யை பண்ணா 1, அப்ப பி மட்டும் வரும். இந்த இருக்கா? இப்போ இது ரெண்டும் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஆர்டர் பார்க்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இதை திரும்ப, ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏயும் பியும் வரக்கூடாது எனக்கு. ஓகேவா? ஸோ அதனால அந்த ஏபி ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ திரும்ப இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இன்னும் திரும்ப செகண்ட் டெரிவேட்டிவ் போடுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா, டீச்சர்ஸ் சொல்றது புரியுதா? இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஸோ அதனால செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறேன். அப்போ அடுத்தது பவரை கூட்டணும். டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட், இது வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதே மாதிரி இதையும் எடுத்துக்கோங்க. டோ இஜெட் பை டோ ஒய், இதை திரும்ப செகண்ட் டெரிவேட்டிவ் போடுங்க. இப்போ பிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ரெண்டும் என்னது? ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தது எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னன்னா, எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இஜெட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம்.
ஓகேவா? ஸோ இது ஃபங்க்ஷனை வந்து அதாவது எஃப் ஆஃப்னு வருது இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வராம நான் பண்ணணும். அதைத்தான் நான் எலிமினேட் பண்ண போறேன். அப்ப இதை பாருங்களேன். இப்போ இஜெட் இருக்கா, டோ இஜெட் பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். கவனிங்க. இப்போ எக்ஸ் எங்க இருக்கு, எக்ஸை பொறுத்து தானே பண்ண போறேன். எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல இதோட சேர்ந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும்னா, நீங்க டிஃபரன்ஷியேட் மீன்ஸ் டெரிவேட்டிவ், இது டேஷ் தான் வரும். ஓகேவா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ எக்ஸை பொறுத்துனாலும் சரி அதே தான், ஒய்யை பொறுத்து பண்ணாலும் இதே தான் வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு தான் வரும். இப்போ நான் இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஃபங்க்ஷனை தான் எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் இந்த மெத்தடு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுட்டே செய்யுங்க. இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கா? சரிங்களா? இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ அதான் சொல்லியிருக்கோம். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் given, இதுதான் given. z equal to f of xy. இதை இங்கே எழுதிக்கிறேன். z equal to f of xy. இப்போ fங்கிறது ஃபங்க்ஷன், இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த மெத்தட்ல தான் செய்ய போறோம். இப்போ டோ z பை டோ எக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் டோ z பை டோ ஒய் பண்ணுவோம். z தானே இருக்கு, z எக்ஸை பொறுத்து பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. z எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணணும் அப்படின்னா இது டேஷ் வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய் போட்டுட்டு இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணனா 1. ஸோ திரும்ப இந்த ஒய் இருக்கா, அந்த ஒய் முன்னாடி வந்துடும். ஓகே டீச்சர்ஸ்? அதே மாதிரி டோ இஜெட் பை டோ ஒய். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய் வரும். நான் ஒய்யை பொறுத்து பண்றதுனால இங்க வந்து எனக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் முன்னாடி வந்துடும். எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ பாருங்களேன், இதை நான் எலிமினேட் பண்ணணும். நல்லா கவனமா பாருங்க. இப்போ இதுவும் இதுவும் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனை வராம பண்ணணும் அப்படின்னா இதுல இந்த சைடு எனக்கு ஈக்குவல்ட்டுன்னு வரணும். அப்பதான் நான் இது ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு இதுவும் இதுவும் ஈக்குவல்ட்டுன்னு இல்ல. ஈக்குவல்ட்டா மாத்துங்க. என்ன பண்ணலாம், இங்க ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி இங்க ஒரு ஒய்யை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்குவல்ட் ஆயிரும். வந்துருச்சா? இந்த எக்ஸ் ஒய் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுல. அப்போ ரைட் சைடு இது ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இதுவும் இதுவும் அதான் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டோ இஜெட் பை டோ எக்ஸ், ஒய் டோ இஜெட் பை டோ ஒய். இப்போ எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு சம்ஸ் வருது. ஓகேவா? ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்கலாம். எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. ஃபார்ம் த PDE பை எலிமினேட்டிங் த கான்ஸ்டன்ட் A. ஸோ இதுதான் இருக்கு. இதுல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒன்று தான், ஏன்னு மட்டும்தான் இருக்கு. சம்டைம்ஸ் பியும் வரும். ஓகேவா? ஸோ இங்க ஏ மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ஏ வராம நம்ம பண்ணணும். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோ இஜெட் பை டோ எக்ஸ் பண்ணுங்க. அதுதான் பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே டீச்சர்ஸ்? அப்போ நான் என்ன பண்றேன், இஜெட்டை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். எக்ஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணா இது ஒன்றுன்னு வந்துடும், ஏ ஆன்சர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோ இஜெட் பை டோ எக்ஸ்னு வந்துருது, ஏன்னு வந்துருது. இதைத்தான் நான் பின்னு வச்சிருக்கேன். அப்போ பி ஈக்குவல் டு ஏ. கிளியரா? ஓகேவா? ஸோ இதை தூக்கி திரும்ப அதிலே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அந்த ஏக்கு பல என்னன்னு போடணும், பின்னு போடுங்க. இந்த இடத்துல பின்னு போட்டுருங்க. அப்போ பின்னு போட்டுட்டா இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுது. அப்போ இஜெட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஆன்சர் சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? இது எப்ப சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா, ஏ இல்லைன்னா பி, ஏதாவது சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்தது z ஈக்குவல் டு ax பிளஸ் by. இங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. அதாவது ஏவும் இருக்கு பியும் இருக்கு. ஓகேவா? p ஈக்குவல் டு a, q ஈக்குவல் டு b. இதை தூக்கி அப்படியே நம்ம இங்க கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். என்ன வந்துடும், z ஈக்குவல் டு px பிளஸ் qyன்னு வந்துருமா? ஸோ தட் இஸ் த சொல்யூஷன். pங்கிறது என்னது, டோ z பை டோ எக்ஸ். qங்கிறது என்னது, டோ z பை டோ ஒய். ஓகே டீச்சர்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சம்ல சொன்னதுனால நான் டைரக்டா சொல்லிட்டேன். இப்போ டோ எக்ஸ் பை டோ இஜெட் பை டோ எக்ஸ்னா எக்ஸை பொறுத்தானே பண்றோம், எக்ஸ் தான் இருக்கா. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ மட்டும் கிடைக்கும். அப்போ பி வந்து ஏ. அது மாதிரி கியூ அப்படிங்கிறது ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த டேர்ம் மட்டும், ஒய் இருக்க டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். பார்சியல், அதனால ஒய் இருக்க டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்த பண்ணோம்னா 1ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பி. ஓகேவா?
ஸோ பி அப்படின்னா டோ இஜெட் பை டோ எக்ஸ், கியூ அப்படின்னா டோ இஜெட் பை டோ ஒய். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ், அடுத்தது எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். எப்பயுமே இது பிடிஇ தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் த பிடிஇ. இங்கேயும் பி கியூன்னு எடுத்துக்கணும். இந்த பி அப்படிங்கிறது டோ இஜெட் பை டோ எக்ஸ், இது மைண்ட்ல வச்சுக்கணும். கியூ அப்படிங்கிறது டோ இஜெட் பை டோ ஒய். ஓகேவா? ஸோ இதுதான் பி, இதுதான் கியூ. நம்ம டைரக்டா எழுதியிருக்கோம். ஸோ இஜெட்டை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதுதான் பி. இதா இருக்கா? இஜெட் இருக்கு, இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இது ஹோலா இருக்கறனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வந்துடும். அப்புறம் எக்ஸ் டேர்மை பார்த்தோம்னா 1ன்னு வரும். ஸோ 1 முன்னாடி போடுறப்ப 1 இன்டு த டேர்ம், இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து டோ இஜெட் பை டோ ஒய் தான் கியூ. ஸோ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இதோட டெரிவேட்டிவ் டேஷ் வரும், இந்த டேர்ம் வந்துடும். அப்புறம் ஒய்யை பண்றப்ப 1 வரும். சரியா? 1 முன்னாடி போட்டாலும் 1 தான், போடாட்டாலும் 1 தான். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் பார்த்திருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ டோ இஜெட் பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸை பொறுத்து பண்றப்ப இங்க வந்து என்ன வரும்? எக்ஸுக்கு 1ன்னு வந்துடும், ஒய்ன்னு வரும். இதை டேஷ் போடுறப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய். கிளியரா? இதே இது டோ இஜெட் பை டோ ஒய் பண்ணோம்னா என்ன வரும்? ஒய்யை பொறுத்து பண்றப்ப 1, அப்ப எக்ஸ் கிடைக்கும். திரும்ப இதோட டெரிவேட்டிவ் வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். ஓகே டீச்சர்ஸ், அதுக்காக தான் சொல்றேன். அங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இது 2 சிங்கிள் டேர்ம், இது வந்து தனித்தனி டேர்ம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சரியா? பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பார்த்துட்டோமா? இந்த பி அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? டோ இஜெட் பை டோ எக்ஸ். அடுத்து கியூங்கிறது என்னன்னு சொன்னேன்? டோ இஜெட் பை டோ ஒய். கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? இப்ப இதை பாருங்க, இதுவும் இதுவும் சேமா இருக்கா? அப்ப கியூவும் பி என்னது? ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். அப்ப பி ஈக்குவல் டு கியூ. இதுதான் நமக்கான ஃபார்ம். சரிங்களா? இதுதான் பிடிஇ ஃபார்ம் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ற மெத்தடு. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எஃப் இது வராம நம்ம சொல்யூஷன் சொல்லணும். அப்ப ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா பிக்யூ வச்சு சொல்லுங்க. ஓகேவா? அதே இது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஞாபகத்துக்காக சொல்றேன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா இப்ப ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் வந்துச்சுன்னா இந்த ஏயும் பியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இது வராம நம்ம ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரிதான் இங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வராம ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இது இல்லாம நம்ம ஆன்சர் கொடுக்கணும். நீங்க எதுல எடுத்தாலும் சரி, பி ஈக்குவல் டு டோ இஜெட் பை டோ எக்ஸ், கியூ அப்படிங்கிறது டோ இஜெட் பை டோ ஒய். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ், நம்மகிட்ட யூனிட் 3க்கும் 10க்கும் புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சம்ம பாருங்க. ஃபார்ம் த பிடிஇ ஃப்ரம் z ஈக்குவல் டு ax பிளஸ் by பிளஸ் c. இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இருக்கு. ஓகேவா? 2 இருக்கு. இது z எக்ஸ் ஒய்னு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு இருக்கு. அப்ப டோ z பை டோ எக்ஸ் போடணும், டோ z பை டோ ஒய் போடணும். ஓகே டீச்சர்ஸ்? இப்ப பாருங்க, எக்ஸ் இருக்க டேர்மை பாருங்க. இது பார்சியல் டிஃபரன்ஷியல். நல்லா கவனிங்க. ஜெட்ல எக்ஸ் இருக்க டேர்மை மட்டும் தான் பண்ணணும். எக்ஸ் இங்க இருக்கு. அப்ப எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல 1ன்னு வரும். அப்போ 1 இன்டு என்ன வரும்? ஏன்னு வருமா? நெக்ஸ்ட் டோ இஜெட் பை டோ ஒய், ஒய் இருக்க டேர்மை மட்டும் பாருங்க. ஒய் இங்க இருக்கு. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பி மட்டும் கிடைக்கும். கிளியரா? ஸோ இதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்றப்ப ஏபி வருது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வருது. எனக்கு இது என்ன மெத்தட்? ஆக்சுவலி எலிமினேட்டிங் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தானே, அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வராம தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அப்போ திரும்ப இன்னொரு டெரிவேட்டிவ் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், நீங்க செகண்ட் டெரிவேட்டிவ் எடுங்க. டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் போடுங்க. இப்போ ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0ன்னு வந்துடும். கான்ஸ்டன்ட் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் போடுங்க. டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட். இங்க பிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 ஆன்சர் ஈக்குவல் ஆயிடுச்சா? ரெண்டுமே 0 தானே. இப்போ டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட். டீச்சர்ஸ், இதே மாதிரி யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம ஃபுல்லா வீடியோஸ் கொடுக்க போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்டா யூஜிடிஆர்பி மேக்ஸ் நடந்த கொஸ்டின் 150 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதை நம்ம அடுத்தடுத்து இடையில அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு போக போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.